வணக்கம். இது கார்ப்பரேட் வார் அல்ல, அரசியல் போரும் கிடையாது. இரண்டு நபர்களுடைய ஈகோ கிளாஷ் இந்த நாட்டில் ஏராளமான பிரச்சனைகளை உருவாக்க போகிறது. ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை நீங்க பார்க்க போகிறீர்கள். ஒரு பக்கம் இந்த நாட்டின் மிகப்பெரிய பணக்காரர், இந்த நாட்டின் மிகப்பெரிய கார்ப்பரேட் முகேஷ் அம்பானி. இன்னொரு பக்கம் இந்த நாட்டின் மிகப்பெரிய அரசியல் கட்சி, அரசியல் தலைவர் நரேந்திர மோடி. இந்த இரண்டு நபர்களுக்கு நடுவே எதற்காக பிரச்சனை உருவானது? எதற்காக நரேந்திர மோடியின் ரெடாரில் முகேஷ் அம்பானி சிக்கிக் கொண்டார்? முகேஷ் அம்பானியை சுத்தி இருக்கக்கூடிய, அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் எதற்காக இப்போ ஒவ்வொன்றாக பிரச்சனையில் சிக்க தொடங்கிவிட்டார்கள்? இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையில் என்னதான் நடக்க போகுது? அரசியல் மாற்றம் வருமா? முகேஷ் அம்பானி இந்த நாட்டு அரசாங்கத்தை பிரட்டி போடக்கூடிய அந்த திட்டத்தை தீட்டிவிட்டாரா? இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி முகேஷ் அம்பானியின் அந்த சாம்ராஜ்யத்தையே அழித்து விடுவேன் என்கிற அந்த சபதத்தை எடுத்து விட்டாரா? என்னதான் நடக்கிறது? இந்த நாட்டின் பொருளாதாரம், இந்த நாட்டின் அரசாங்கம், எதை நீங்க பெரிதாக பார்க்க போறீர்கள், அதை நீங்க பார்க்க வேண்டும். இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையை புரிந்து கொள்வதற்கு முன்பு முகேஷ் அம்பானி எப்படி டார்கெட் செய்யப்படுகிறார் அதை நீங்க பார்க்க வேண்டும். அனில் அம்பானி முகேஷ் அம்பானியின் சொந்த தம்பி. 9 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த ஃபைலை இவர்கள் புதைத்து வைத்தார்களோ அதே ஃபைலில் இருக்கக்கூடிய தூசியை தட்டி மீண்டும் ஒரு முறை அந்த ஃபைலை ஓபன் செய்திருக்கிறது மோடி அரசாங்கம். சிபிஐ, இடி, ஐடியோட ரேஜ்கள் அனில் அம்பானி வீட்டில் இருக்கிறது. இன்னொரு பக்கம் வந்தாரா, அனந்த் அம்பானியின் ட்ரீம் ப்ராஜெக்ட். ஒரு வருடத்திற்கு 200 கோடி ரூபாய் இந்த பிரைவேட் ஜூ மீது அனந்த் அம்பானி, அதாவது ரிலையன்ஸ், செலவு செய்து வருகிறார்கள். இதே வந்தாராவை திறந்து வைத்த நபர் யார்? பிரைம் மினிஸ்டர் மோடி. ஆனால் அதே வந்தாரா மீது இப்போ எஸ்ஐடி போடப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்ஐடி வழியாக வந்தாராவில் நடக்கக்கூடிய அனைத்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்களையும் வெளிக்கொண்டு வர இருக்கிறார்களா? அதாவது எந்த குஜராத் லாபிக்கு நெருக்கமாக முகேஷ் அம்பானி இருக்கிறார் என்று நீங்க நம்பினீர்களோ, எந்த குஜராத் லாபி என்றால் மோடி, ஷா, அடானி மற்றும் அம்பானி என்று நாம் பேசி வந்தோமோ அதிலிருந்து முகேஷ் அம்பானியை நீக்கிவிட்டார்களா? அல்ல முகேஷ் அம்பானி தன்னை டிஸ்டன்ஸ் செய்து விட்டாரா? இந்த ஒட்டுமொத்த வீடியோவை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் முகேஷ் அம்பானி டார்கெட் செய்யப்படுகிறார். முகேஷ் அம்பானி அவருடைய தம்பியான அனில் அம்பானி, அனில் அம்பானிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர் சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடுவும் இன்னைக்கு என்டிஏயில் இருந்தால் கூட பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதிராக ஏராளமான ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வருகிறார். அதாவது சந்திரபாபு நாயுடு இஸ் நாட் ஹாப்பி வித் மோடி அண்ட் ஷா. இன்னொரு பக்கம் முகேஷ் அம்பானிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர், அவருடைய நண்பரின் மகனின் ப்ராஜெக்டான ட்ரீம் 11. நேரடியாக முகேஷ் அம்பானிக்கும் ட்ரீம் 11ற்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை என்றால் கூட அந்த ப்ராஜெக்ட், அந்த பிசினஸ் முகேஷ் அம்பானியின் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், பள்ளிக்கூடத்திலிருந்து ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த நண்பரின் மகனுடைய ப்ராஜெக்ட். இதில் நீதா அம்பானியின் 15,000 கோடி ரூபாயும் இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையை நீ பார்த்தீர்கள்னா திடீர் என்று ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் ஆன்லைன் கேமிங்ஸ்களுக்கு எதிராக. அதற்கு பின்பு ட்ரீம் 11உடைய எதிர்கால பாதாளத்தில் ஒவ்வொன்றாக கடந்த 4 நாட்களில் எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடி முகேஷ் அம்பானியை டார்கெட் செய்து வருகிறாரோ அதற்கான காரணங்களை நாம் அனைவருமே இன்னைக்கு புரிஞ்சு கொள்ள வேண்டும். Why is Mr. Modi suddenly upset with முகேஷ் அம்பானி? இதற்கான முதல் காரணம் ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப். இந்த டொனால்ட் ட்ரம்பை மை ஃப்ரெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்று பிரைம் மினிஸ்டர் மோடி கூறி வந்தாரோ, எந்த அமெரிக்காவுடன் அந்த நட்பை பெருமையாக பேசி வந்தாரோ அதே அமெரிக்கா, அதே டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு மோடியை விரட்டி வருகிறார்கள். எந்த டொனால்ட் ட்ரம்போடைய பிரச்சாரத்தை பிரைம் மினிஸ்டர் மோடி செய்தாரோ அதே டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ஓத்திங் செரிமனியும் போது, பதவி பிரமாணம் எடுக்கும் போது பிரைம் மினிஸ்டர் மோடியை அழைக்க கூடவில்லை. எத்தனையோ நபர்கள், ஃபாரின்
அஃபேர்ஸ்களை பார்க்கக்கூடிய நபர்கள், ஜெய்சங்கர் உட்பட, பியூஷ் கோயல் உட்பட அனைத்து நபர்களுமே அமெரிக்காவிலேயே பர்மனண்டாக செட்டில் ஆனார்கள். எப்படியாவது பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு இன்விடேஷன் கிடைத்து விட வேண்டும். ஆனால் அவருக்கு இன்விடேஷன் கிடைக்கவில்லை. முகேஷ் அம்பானிக்கு அந்த இன்விடேஷன் கிடைத்தது. முகேஷ் அம்பானி டொனால்ட் ட்ரம்ப்புடைய அந்த பதவி பிரமாண விழாவிற்கு கலந்து கொண்டதால் இந்த பிரச்சனை உருவானதா என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக அங்கிருந்தான் இந்த பிரச்சனைகளே உருவானது. ஒருவேளை முகேஷ் அம்பானி அங்க போகாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இந்த அளவில் வளர்ந்திருக்காது. ஆனால் ட்ரம்ப் ஒரு பிசினஸ்மேன், முகேஷ் அம்பானி இன்னொரு பிசினஸ்மேன். இந்த இரண்டு நபர்களுக்கு நடுவே ஏராளமான பிசினஸ் ஏற்கனவே இருக்கிறது. அதனால் நீங்க பார்த்தீர்கள்னா முகேஷ் அம்பானி மீது எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் டொனால்ட் ட்ரம்ப் அல்ல அமெரிக்கா வெளிப்படையாக கொடுக்கவில்லை. அடானி மீது இருக்கிறது, மோடி மீது ஏராளமான ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வருகிறார். கச்சா எண்ணெய் ரஷ்யாவிலிருந்து எதற்காக நீங்க வாங்குறீர்கள் என்ற எந்த குற்றச்சாட்டை டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது அந்த பழியை போடுகிறாரோ அதே கச்சா எண்ணெய் வழியாக யாருக்கு வருமானம் போகிறது, யாருக்கு அந்த லாபம் போய் சேர்கிறதுன்னா முகேஷ் அம்பானி. ஆனால் முகேஷ் அம்பானியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இந்த அனைத்திற்கான காரணம், முதல் காரணம் டொனால்ட் ட்ரம்ப். ஜனவரி மாதம் டொனால்ட் ட்ரம்ப் உடைய அந்த பதவி பிரமாண விழாவிற்கு முகேஷ் அம்பானி மற்றும் நீதா அம்பானி இரண்டு பேருமே கலந்து கொண்டார்கள். ஒயிட் ஹவுஸில் கொடுக்கப்பட்ட டின்னர் பார்ட்டி, டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அவர்களுடன் இவர்களுடைய அந்த டின்னர் பார்ட்டி, அதுவும் மிகப்பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டது. பிரைம் மினிஸ்டர் மோடியை அழைக்கவில்லை, ஆனால் இவர்களுக்கு அந்த அழைப்பு கிடைத்தது. மிடில் ஈஸ்டருக்கு டொனால்ட் ட்ரம்ப் சென்ற போது அந்த பயணத்தில் முகேஷ் அம்பானியும் சென்றிருந்தார். முகேஷ் அம்பானி நேரடியாக டொனால்ட் ட்ரம்பை சந்தித்தார் என்கிற அந்த குற்றச்சாட்டும் அவர் மீது வருகிறது. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா நம்பிக்கை. மோடி ஷா என்கிற இந்த குஜராத் லாபிக்கு கார்பரேட்டோடைய உதவி தேவை. உதவி யார் வழியாக? அடானி அல்ல அம்பானி வழியாக. ஆனால் இந்த குஜராத் லாபி நம்பக்கூடிய நபர் யார்? அடானியா அம்பானியா? நிச்சயமாக அடானி. காரணம், அடானி இஸ் a product of நரேந்திர மோடி, not முகேஷ் அம்பானி. முகேஷ் அம்பானியுடைய தொடர்பு, அவருடைய நெட்வொர்க் எதிர்கட்சிகளுடன் இருப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். அது வெளிப்படையாக தெரியவும் தொடங்கிவிட்டது. எத்தனையோ ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது ஆப்போசிஷன்ல இருக்கக்கூடிய நபர்கள் முகேஷ் அம்பானியின் தொடர்பில் இருப்பதாக அந்த தகவல் வருகிறது. பிஜேபியில் யாரெல்லாம் மோடி ஷாவை எதிர்க்கிறார்களோ, வெளிப்படையாக எதிர்க்க முடியாமல் இருக்கிறார்களோ, அவர்களும் முகேஷ் அம்பானி அவர்களுடைய க்ளோஸ் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்களுடன் தொடர்பில் இருப்பதாக அந்த தகவலும் வெளிவருகிறது. அதாவது முகேஷ் அம்பானி என்னைக்கு நினைத்தாலோ இந்த அரசாங்கத்தை டாப்பல் செய்யக்கூடிய அந்த சக்தி வைத்திருக்கிறார். இது எல்லாத்தையுமே பார்த்து லேக் ஆஃப் லாயல்டி, அதாவது நம்பிக்கை தன்மை அம்பானி மீது கிடையாது, அடானி மீது இருப்பதாக இவர்கள் நம்புகிறார்கள். கடைசி பட் ரொம்பவே முக்கியமான விஷயம், ORF என்கிற ஒரு அமைப்பு, அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இதை பற்றி நான் 2-3 நாட்களுக்கு முன்பு பேசியிருக்கிறேன். முகேஷ் அம்பானியின் இந்த ஆர்கனைசேஷன் ஃபாரின் அஃபேர்ஸ், உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஏராளமான தலைவர்கள், அவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், பிசினஸ், சேஞ்ச் இன் வேர்ல்ட் எக்கனாமிக்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி மிகவும் ஆழமாக ஆய்வு செய்யக்கூடிய இந்த அமைப்பு முகேஷ் அம்பானியுடைய அமைப்பு. இந்த அமைப்பு வழியாக தான் ஏராளமான தகவல் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்பிற்கு கொடுக்கப்பட்டது. இந்த அமைப்பு வழியாக போன செய்திகள் வழியாக தான் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மோடியின் அந்த நட்பில் விரிசல் ஏற்பட்டது. இந்த நரேந்திர மோடியை டொனால்ட் ட்ரம்ப் மை ஃப்ரெண்ட் என்று அழைத்து வந்தாரோ, அதே டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு மோடியை அவமானப்படுத்தக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். எந்த நேரத்தில் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் இந்தியாவிற்கு எதிராக, மோடிக்கு எதிராக அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். முகேஷ் அம்பானி அவருடைய கீ கார்ப்பரேட் அசோசியேட்ஸ் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான சீஃப் மினிஸ்டர்களுடனும் தொடர்பில் இருக்கிறார்கள். முக்கியமாக MK ஸ்டாலின் தொடர்பில் இருக்கிறார்கள், முகேஷ் அம்பானியை சார்ந்தவர்கள். தெலுங்கானாவின் சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி, கர்நாடகாவின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் DK சிவகுமார்,
ராகுல் காந்தியின் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஏராளமான தலைவர்கள் அவர்களும் முகேஷ் அம்பானியின் அந்த நெட்வொர்க்கில் இருப்பதாக ஒரு தகவல் வெளிவருகிறது. பிஜேபிக்குள் இருக்கக்கூடிய 140க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் முகேஷ் அம்பானியுடன் தொடர்பில் இருப்பதாக அந்த தகவலும் வருகிறது. அதாவது ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அனைத்து நபர்களுமே முகேஷ் அம்பானியுடன் பேச்சுவார்த்தையில் ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ஷனில் இருப்பதாக அந்த தகவல் கசிந்த உடனேயே இப்போ முகேஷ் அம்பானி டார்கெட்டில் இருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு என்ன பயம்? அதை நீங்க பார்த்தீர்கள்னா 2029 ஆண்டு வரை முகேஷ் அம்பானி புரிந்து கொண்ட ஒரு விஷயம், பிரைம் மினிஸ்டர் மோடி நிலைப்பாரா நிலைக்க மாட்டாரா? அப்படி தப்பித்தவறி 2029 ஆண்டு வரை பிரைம் மினிஸ்டர் மோடி தன்னுடைய அரசாங்கத்தை நிலைக்க வைத்தால் கூட அவரால் அதற்கு மேல் தாண்ட முடியாது. அதாவது ஒரு பிசினஸ் மேன், ஒரு கார்ப்பரேட் தன்னுடைய ஃபியூச்சர் பிசினஸை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷனை உறுதி செய்வதற்காக இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அந்த அரசியல் மாற்றத்தை புரிந்து கொண்டார் என்பதுதான் நீங்க நம்ப வேண்டும். அரசியல் மாற்றம் வருவதற்கு முன்பே அரசியல் மாற்றத்துடன் போய் நிற்கக்கூடிய நபர் தான் முகேஷ் அம்பானி. இந்திரா காந்தி காலகட்டத்திலிருந்து, அதாவது தீருபாய் அம்பானி இருக்கும் போதே இந்திரா காந்தி காலகட்டமாக இருக்கட்டும், ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும், மன்மோகன் சிங்காக இருக்கட்டும், வாஜ்பாய் அவர்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு அரசியல் மாறும்போது முகேஷ் அம்பானியோட நெட்வொர்க் அந்த ஆளும் கட்சியுடன் போய் நிற்கும். ஆனால் இந்த அனைத்து தலைவர்களுமே யாருமே முகேஷ் அம்பானிக்கு நேரடியாக உதவியும் கொடுக்கவில்லை, அவரை எதிர்க்கவும் இல்லை. ஒரு பிசினஸ், அந்த பிசினஸ் ரிலேட்டட் என்னெல்லாம் நடக்கணுமோ அது எல்லாமே அவருக்கு நடக்கும். ஆனால் கடந்த 11 ஆண்டுகளாக குஜராத் லாபி ஃபார்ம் செய்யப்பட்டதற்கு பின்பு அடானி அண்ட் அம்பானி இந்த 2 நபர்களுடைய வளர்ச்சியை நீங்க பார்த்தீர்கள்னா பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அந்த பயத்தை புரிந்து கொள்ளுங்கள். 2024க்கு அப்புறம் இன்னைக்கு வரை பிஜேபியிடம் இருக்கக்கூடிய அந்த 240 சீட், அதுல இருந்து ஒரு சீட்டு கூட அவர்களால் உயர்த்த முடியவில்லை. அதாவது எல்ஜேபியிடம் இருக்கக்கூடிய நபர்களை உடைக்க முடியவில்லை, டிடிபியில் இருக்கக்கூடிய எம்பிக்களை உடைக்க முடியவில்லை, ஜேடியு, ஆர்எல்டி, ஜேஎஸ்பி, சிவசேனா, ஷிண்டே குரூப் ஆஃப் சிவசேனா, ஜேடிஎஸ், இது போன்ற எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் எந்த எம்பியும் இவர்களால் விலை கொடுத்து வாங்க முடியவில்லை. இது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா முகேஷ் அம்பானி அடுத்த எந்த காயை நகற்ற போகிறார்? முகேஷ் அம்பானியோடைய அடுத்த கேம் பிளான் என்ன? வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் கார்ப்பரேட், இந்தியாவின் முதல் பணக்காரர், எந்த பணத்தை வைத்து ஏராளமான அரசியல் மாற்றங்களை கொண்டு வருகிறார்களோ அதே முகேஷ் அம்பானி அடுத்து என்ன செய்ய போகிறார் என்று இங்கே பார்க்க வேண்டும். Will he compromise to stay with Modi? காம்ப்ரமைஸ் செய்வாரா? பேச்சுவார்த்தை நடத்துவாரா? மோடியுடன் தான் நிற்பாரா என்று நீங்க கேட்டீர்கள். நாயுடு எதற்காக மோடியுடன் எதிர்ப்பில் இருக்கிறார்? நாயுடு எதற்காக மோடியை எதிர்க்கக்கூடிய அந்த வேலையை தொடங்கிவிட்டார்? நாயுடு எதற்காக இந்தியா அலைன்ஸை சார்ந்த நபர்களுடன் அந்த தொடர்பில் இருக்கிறார்? நேற்றும் ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். எப்படி அமித்ஷா நாயுடுவுடைய பரம எதிரியான ஜெகன்மோகன் ரெட்டிக்கு போன் போட சொல்லி ராஜ்நாத் சிங் வழியாக அந்த போன் போய் எப்படி இவர்கள் ஒரு அண்டர் டேபிள் செட்டிங்கை நடத்தினார்களோ அதிலிருந்து சந்திரபாபு நாயுடு அந்த இடத்தில் இருப்பதாக எனக்கு விருப்பம் அல்ல, அந்த முடிவை அவர் எடுத்து விட்டார். I don't want to be in a place where I have been insulted, humiliated. Chandrababu Naidu is feeling that. ரெண்டாவது, முகேஷ் அம்பானி அண்ட் மோடியுடைய அந்த ரிலேஷன்ஷிப், இதை நீங்க பார்த்தீர்கள்னா டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் முகேஷ் அம்பானி மோடி அரசாங்கத்தை டாப்பல் செய்யக்கூடிய வேலையை தொடங்கிவிட்டார் என்பது அவர்கள் உணர்கிறார்கள். இரண்டாவது, டிரான்சிஷன் அடானி டு அம்பானி எந்த அளவில் நடந்திருக்கிறது இன்னைக்கு பாருங்க. கடந்த 11 ஆண்டுகளில் இந்த நாட்டில் இந்த 2 சமூகம், அதாவது அடானி குரூப் அண்ட் அம்பானி, இவர்கள் செய்த ஏராளமான பிசினஸ், அந்த ஏராளமான பிசினஸில் நடந்த ஏராளமான விஷயங்கள். ஆனால் அம்பானியோட ஃபைல் அமெரிக்காவில் தொடக்கூடவில்லை, அடானியோடைய ஃபைல் அமெரிக்காவில் ஓபன் ஆகி இருக்கிறது. இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அந்த ஈகோ கிளாஷ்,
இதில் முகேஷ் அம்பானியுடைய அந்த இன்வால்வ்மெண்ட், டொனால்ட் ட்ரம்ப்புடன் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடியை முகேஷ் அம்பானியுடைய அந்த ரெடாரில் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது. ஜஸ்ட் இன் கேஸ் 2029 அதுவரை பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த அரசாங்கத்தை இழுத்து சென்று விட்டாலும் அதற்கு மேல் என்ன என்கிற அந்த பயம். அம்பானி மற்றும் மோடி இரண்டு நபர்களுமே ரொம்பவே நெருக்கமாக இருந்த காலகட்டத்தை நீங்க பார்த்தீர்கள். அனில் அம்பானிக்கு மிக நெருக்கமாக பிரைம் மினிஸ்டர் மோடி இருந்தார். அனந்த் அம்பானியுடைய அதே வந்தாராவில் ஏராளமான படங்கள்லாம் எடுத்து அதே வந்தாராவை துவக்கி வைக்கக்கூடிய வேலையும் பிரைம் மினிஸ்டர் மோடி பார்த்தார் என்று நான் எடுத்து காட்டியிருக்கிறேன். ஆனால் 2014 ஆண்டிலிருந்து பிரைம் மினிஸ்டர் மோடி ஏராளமான ப்ராஜெக்ட்ஸ்களை அம்பானிக்கு கொடுத்தாரா அல்ல அடானிக்கு கொடுத்தாரா? கொஞ்சம் கவனமாக நீங்க பார்த்தீர்கள். அம்பானியோடைய விசிட் இன் 2015 ஷங்காய் சென்ற போது $22 பில்லியன் ப்ராஜெக்ட் யாருக்கு போனது? அடானிக்கு போனது. ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், பங்களாதேஷாவாக இருக்கட்டும், அல்ல கீனியாவாக இருக்கட்டும், இது போன்ற ஏராளமான நாடுகளில் அடானிக்கு சப்போர்ட் செய்த, அடானிக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து சேர வேண்டும் என்கிற அந்த பிரஷரை போட்ட நபர் யார் என்றால் மோடி. முகேஷ் அம்பானிக்கு எந்த விதமான பெரிய ப்ராஜெக்டையும் இவர் வாங்கி கொடுக்கவில்லை. அனைத்துமே அடானிக்கு தான் கொடுத்து விட்டார். ஆனால் இப்போ பல நபர்கள் கேட்பீர்கள், என்ன சார் ஒரு காலகட்டத்தில் குஜராத் லாபினாலே அடானி அம்பானி தானே, இப்ப எப்படி நீங்க மாத்தி பேசுறீங்க? இதுலதான் நாம் அனைவருமே அந்த கோட்டை விட்டு விட்டோம். அதாவது முகேஷ் அம்பானி என்னைக்குமே பிரைம் மினிஸ்டர் மோடியின் தயவில் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் மோடி தான் ஒவ்வொரு முறையும் முகேஷ் அம்பானியை இம்ப்ரெஸ் செய்வதற்கான அந்த வேலையை பார்த்தார். காரணம், முகேஷ் அம்பானி ஒரு நீண்ட நாள் பரம்பரை பணக்காரராக இருந்தார். அடானியுடைய அந்த ரைஸ், பிரைம் மினிஸ்டர் மோடி இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு பின்புதான் இந்த ஒட்டுமொத்த வளர்ச்சியே பார்க்கப்பட்டது. அதனால் நீங்க புரிந்து கொள்ளலாம் எந்த அளவில் அடானிக்கு ஒரு மிகப்பெரிய வழியை ஒதுக்கி கொடுத்த நபர் பிரைம் மினிஸ்டர் மோடி. இதே போன்று நீங்க பாருங்க, நேத்தன் யாஹூடன் பேச்சுவார்த்தையை நடத்தி இஸ்ரேலில் ஹைஃபா ப்ராஜெக்ட் யாருக்கு போனது? சீபோர்ட் ப்ராஜெக்ட் அடானிக்கு போனது. அம்பானிக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்பது எல்லாருக்குமே தெரியும். முகேஷ் அம்பானிக்கு போன அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அடானி ஒதுக்கிவிட்ட ப்ராஜெக்ட்ஸ். அடானியால் அந்த ப்ராஜெக்ட்ஸ் செய்ய முடியாது என்று தெரிந்த அந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் முகேஷ் அம்பானிக்கு ஷிஃப்ட் செய்யப்பட்டது. அடானி ரேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் வைப்ரண்ட் குஜராத். வைப்ரண்ட் குஜராத் என்கிற அந்த காலகட்டம், அதுல இருந்தே அடானியோடைய ரேஸ் தொடங்கிவிட்டது. அம்பானி குடும்பத்தில் எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ்கள் நடக்கும்போது பிரைம் மினிஸ்டர் மோடியை அங்க நீங்க பார்த்திருப்பீங்க. இதே போன்று மற்ற பிரைம் மினிஸ்டர்களுடன் அம்பானி குடும்பத்துடன் நெருக்கமாக இருந்தார்கள். ஆனால் யாருமே பிசினஸில் இந்த அளவில் ஈடுபடவில்லை. as what மோடி is doing. மோடி நிச்சயமாக 100% அடானியுடன் தான் இருக்கிறார் என்பது மிக தெளிவாக தெரிய வந்துவிட்டது. அம்பானியுடைய லாயலிட்டி, ஃபியூச்சர் ரோல் என்ன, அவருடைய நம்பிக்கை யார் பக்கம் இருக்கும், ஃபியூச்சர் ரோல் என்னவாக இருக்கும் என்கிற அந்த கேள்வி நீங்க பார்த்தீர்கள்னா, அடானி மோடியுடைய ப்ராஜெக்ட், அதனால் அடானியுடன் தான் மோடி நிற்கிறார். முகேஷ் அம்பானியுடைய லாயல்ட்டி இப்ப இருக்கக்கூடிய அரசாங்க தரப்பில் இல்லை. காரணம், இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் அந்த மாற்றங்களை முகேஷ் அம்பானி ஏற்கனவே தெரிஞ்சு கொண்டார். அதனால் இப்ப இருக்கக்கூடிய லாயல்ட்டின்னு நீங்க பார்த்தீர்கள்னா, அடானியுடைய லாயல்ட்டி மோடிக்கு, மோடியுடைய லாயல்ட்டி அடானிக்கு மட்டும்தான் இருக்கிறது. முகேஷ் அம்பானி அவருடைய ரெஜீம் எந்த அளவில் எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், இவர்களுடன் இருப்பது, அதற்கான காரணத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக மக்களுடைய கேள்விகள், தேர்தல் ஆணையத்தை வைத்து எப்படி பிரைம் மினிஸ்டர் மோடி அல்ல பிஜேபி அரசாங்கம் தன்னை தக்க வைக்க பார்க்கிறார்களோ, அதை இதற்கு மேல் மக்கள் நம்ப மாட்டார்கள். என்னைக்கு வேணாலும் மக்கள் இவர்களை எதிர்ப்பார்கள். அன்னைக்கு இவர்களுடன் நாமும் சிக்கி விடுவோம் என்று அவர் புரிந்து கொண்டார். அதனால் தன்னை ஒதுக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்குமே தன்னுடைய அட்வைசர்கள் இருப்பார்கள், கார்ப்பரேட் அட்வைசர்கள் இருப்பார்கள், பொலிட்டிக்கல் அட்வைசர்கள் இருப்பார்கள். முகேஷ் அம்பானிக்கு இந்த நபர்கள் தான் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் களத்தை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதிலிருந்து இந்த மாற்றம் ஏற்பட தொடங்கிவிட்டது. ஆன்டி மோடி கேம்ப் மற்றும் அம்பானியை பற்றியும் புரிந்து கொள்ளுங்கள்.
டெல்லி சர்க்கிள் இருக்கக்கூடிய ஏராளமான மாற்றங்களை நீங்க பார்த்தீர்கள். 2014ஆம் ஆண்டு அடானியோடைய பிசினஸ் மற்றும் அம்பானியோடைய பிசினஸ் எந்த அளவில் வளர்ந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, 2014ஆம் ஆண்டு அடானியோடைய பிசினஸ் வேல்யூவேஷன் 30,000 கோடி ரூபாய். 2024ஆம் ஆண்டுக்குள் அவருடைய வேல்யூவேஷன் 3 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்து விட்டது. அம்பானியோடையது 4 லட்சம் கோடியிலிருந்து 10 லட்சம் கோடி. அதாவது அம்பானியோடைய பிசினஸ் டிரான்சாக்ஷன், அம்பானியோடைய வளர்ச்சி 2 மடங்கு 2.5 மடங்கு. ஆனால் அடானியோடைய வளர்ச்சி 10 மடங்கு. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் வாரை உருவாக்கியுள்ளது. 2013ஆம் ஆண்டு முகேஷ் அம்பானியோடைய நெட்வொர்த் $21 பில்லியன். அடானியோடைய நெட்வொர்த் வாஸ் ஜஸ்ட் $3.1 பில்லியன். 2014ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டராக பதவியேற்ற நாள்ல இருந்து அம்பானியோடைய நெட்வொர்த் 23.6, அடானி 7.3, அப்படியே டபுள். அம்பானியோடைய நெட்வொர்த் செப்டம்பர் 2022 $88 பில்லியன், முகேஷ் அம்பானி 155.7 பில்லியன் அடானி. அதாவது $3 பில்லியன் இருந்து $155 பில்லியன் உயர்கிறார். இந்த இடம் கோவிட் காலகட்டம். கோவிட் காலகட்டத்தில் அவருக்கு வந்த வருமானம் 2023 ஜனவரி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் $82.2 பில்லியன் வாஸ் அம்பானி, $120 பில்லியன் வாஸ் அடானி. அதுக்கப்புறம் அவருடைய சரிவு ஆகஸ்ட் 2025 வரை $117 பில்லியன் இஸ் முகேஷ் அம்பானி's wealth and $68.1 பில்லியன் இஸ் அடானி's wealth. இந்த கிராஃபை நீங்க பார்த்தீர்களோ உங்களுக்கு புரிய வரும். உலகத்தின் 2வது பணக்காரராக அடானியை வளர்த்த மோடி இன்னைக்கு அம்பானியுடைய அந்த கிராஜுவலாக அவர் வளர்ந்தது எங்கேயுமே நிற்கவில்லை. அதாவது வருடம் நீங்க பார்த்தீர்கள் அம்பானியுடைய growth கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் அடானியுடைய growth மேல போய் டப்புன்னு கீழே சரிஞ்சிருக்கிறது. நேரடியாக முகேஷ் அம்பானி பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதிராக எதுவுமே பேசவில்லை. ஆனால் பேசிய ஒரு சில கார்ப்பரேட்களும் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பஜாஜ் குரூப், சுந்தர் பிச்சை, நாராயண் மூர்த்தி, இவர்கள் எல்லாருமே பிரைம் மினிஸ்டர் மோடியை விமர்சித்திருக்கிறார்கள். எதற்காக முகேஷ் அம்பானி சைலண்டாக இருந்தார்? எதற்காக முகேஷ் அம்பானி எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை? காரணம், முகேஷ் அம்பானியை ஒரு மெச்சூர்டான பிசினஸ் மேனாக பார்க்கப்படும். முகேஷ் அம்பானி சாதாரணமாக ஒரு சில விஷயங்களை ஷார்ட் டேர்ம் பேசிஸில் எதுவுமே செய்ய மாட்டார். ஆனால் அடானி ஷார்ட் டேர்ம் பேசிஸில் அனைத்துமே செய்திருக்கிறார். இன்னொரு பக்கம் இந்த அரசாங்கம் டாப்பல் செய்யக்கூடிய அந்த காரணம் ஏற்கனவே நான் கூறிய போது 140 எம்பிக்கள் பிஜேபியிலிருந்து, ஏராளமான எம்பிக்கள், எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே முகேஷ் அம்பானியுடன் அந்த கனெக்ஷனில் இருக்கிறார்கள், டச்சில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பிஜேபியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில நபர்கள், NSA சீஃப் டோபால், ஜெய்சங்கர், இவர்களுடைய மகன்கள் எங்க இருக்கிறார்கள்? இதே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் மிகப்பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள். தன்னுடைய மகன்களுடைய எதிர்காலத்திற்காகவும் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடியுடன் நிற்க மாட்டார்கள். 2வது, சமீபத்தில் நடந்த கான்ஸ்டிடியூஷனல் கிளப் எலெக்ஷன், ராஜீவ் பிரதாப் ரூடி மோடி ஷாவுடைய ஃபேவரட் கேண்டிடேட் கிடையாது. சஞ்சீவ் பாலியானருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று அவர்களே போன் எடுத்து, முக்கியமாக அமித்ஷா போன் எடுத்து, JP நட்டா போன் எடுத்து எத்தனையோ நபர்களுக்கு இவரை தோற்கடிக்க வேண்டும் என்று கூறிய பின்பு கூட ரூடி வெற்றி பெற்றார். 100க்கும் மேற்பட்ட ஓட்டு வித்தியாசத்தில் இந்த வெற்றி தோல்வி முடிவடைந்தது. அதாவது முகேஷ் அம்பானி மற்றும் மோடி இவர்களுக்கு நடுவே நடக்கக்கூடிய இந்த போர் எந்த அளவில் அரசியல் மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறது என்று நீங்க ஒரு சில நாட்களில் தெரிஞ்சு கொள்ள இருக்கிறீர்கள். பீகார் தேர்தல் வருவதற்கு முன்பு இந்த பிரச்சனை பெருகுமா? ஆட்சி மாற்றம் நடக்குமா? அல்ல முகேஷ் அம்பானியும் சந்திரபாபு நாயுடு போன்று காத்து கொண்டிருப்பாரா? பிரைம் மினிஸ்டர் மோடி செய்யக்கூடிய தவறுகள், அவருடைய அரசியல் செய்யக்கூடிய விதம், சாணக்கியர் என்று தன்னை சூட்டக்கூடிய அமித்ஷா, அவர் எடுத்துக்கக்கூடிய தவறான முடிவுகள் அனைத்துமே இவர்களுக்கு எதிராக மாறப்போகிறதா? அல்ல இவர்களுடைய சாணக்கியத்தனம் முகேஷ் அம்பானியுடைய சாம்ராஜ்யத்தை முடிக்கப் போகிறதா?
பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.